ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் செய்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த சர்க்கரை பொங்கல் செய்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு வேலை. நீங்கள் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. நம்ம சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நார்மலாக பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுவோம். இல்லைனா நான் வெறும் அரிசி வச்சு செய்வோம். நான் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்ப செம்மையாக வந்தது பாருங்கள். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பொங்கலுக்கு எப்போவுமே பச்சரிசி தான் எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போது பாசிப்பருப்பு சேர்க்குறதா இருந்தால் 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசியும் பருப்பும் நல்லா தண்ணி சேர்த்துட்டு 2-3 வாட்டி நல்லா அலசிடுங்க. இதில் பருப்பு அப்புறம் அரிசி ஒரு 2-3 வாட்டி கழுவுனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 5 கப்பு தண்ணி சேர்க்கலாம். இல்லைனா 3 கப்பு தண்ணி 2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு பால் 3 கப்பு தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். நம்ம வந்து 1 கப் அரிசி அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பருப்பு போட்டோன்னா 5 கப்பு கரெக்டாக இருக்கும். 3 கப்பு தண்ணி 2 கப்பு பால் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 5 கப்பு பால் சேர்த்துக்கலாம். இல்லைனா 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா ரெண்டும் சேர்த்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5-6 விசில் வரணுங்க. நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வரட்டும். ஒரு பக்கம் அது ரெடி ஆகட்டும். இதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாக்கு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் போட்டிருக்க பருப்புக்கும் அரிசிக்கும் 1/2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா 2 கப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பு வெல்லம் அப்புறமா 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரையணும், அவ்வளோதான். இதில் வெல்லத்தில் சில வாட்டி அழுக்கெல்லாம் இருக்கும், மண் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைப்பாகு எடுத்துகிட்டு அப்புறமா பொங்கலில் சேர்க்க போகிறோம். சில பேர் டைரெக்டாக வெல்லம் சேர்த்துருவாங்க. அப்போது நீங்கள் வெல்லம் டைரெக்டாக சேர்க்குறீங்கன்னா 6 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசிக்கு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த வெல்லம் கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது நல்லா கொஞ்சம் ஒரு இதில் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம பொங்கலில் சேர்க்கலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளைப்பாகும் ரெடி பண்ணிட்டோம். அரிசி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, கைப்பிடி அளவு திராட்சை எல்லாம் சேர்த்து, காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த போட்ட முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதே மாதிரி நம்ம போட்ட காஞ்ச திராட்சையும் நல்லா பொங்கி நல்லா வரும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம பொங்கலுக்கு அரிசியும் ஒரு பக்கம் வேகுது. அதே மாதிரி வெள்ளைப்பாகும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, பொங்கல் செய்கிறது இவ்வளோ ஈஸி. இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது குக்கர் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. சாதம் நல்லா வெந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம போட்ட கடலை பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா அங்கங்கே அது கடிப்படும்போது சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வெள்ளைப்பாக்கு இதில் சேர்த்துடலாம். நம்ம வடிகட்டிடலாம். இந்த வெள்ளைப்பாக்கு வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். வெள்ளைப்பாக்கு போட்டதுக்கப்புறம் இந்த பொங்கல் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்ம போட்ட வெல்லம் அப்புறமா இந்த அரிசி இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொங்கல் மாதிரி வரும். இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்குது. ஆனால் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப கெட்டி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சி சூப்பர்பாக இருக்கும். நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா கட்டி ஆகிடும். நம்மளுக்கு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் சக்கரை பொங்கல் எப்போவுமே ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லாவே இருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் இல்லைனா பச்சை கற்பூரம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா கோயில் பிரசாதம் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி அப்புறமா காஞ்ச திராட்சை இதெல்லாம் இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செம்மையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் செஞ்சிடலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் அப்படியே நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த சர்க்கரை பொங்கல் அட்டகாசமாக வரும். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில்